அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகங்காரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்ட வீடியோலாம் அகங்காரத்தை பற்றி சில விஷயங்கள் பேசியிருப்போம். இன்றைக்கி அகங்காரத்தை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். அதை பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அகங்காரம் என்பது இந்த மகான்களுக்கும் யோகிகளுக்கும் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த அகங்காரங்கிறது இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை உங்களோட தன்மை தான் அதை சார்ந்து முடிவெடுக்கும். ஏன் அப்படின்னா, அகங்காரம் என்பது இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம். அகங்காரம்தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அகங்காரம்தான் இந்த உலக பெருக்கத்திற்கு காரணமாக இருக்குது. இப்போ நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரியும், இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவர்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்ல தெரியாது. இப்போ இந்த ஜீவன் உடம்பு முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவன்கிறது இந்த உடம்பு முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது. என்ன வருது அப்படின்னா, இந்த உடம்பு முழுக்க ஜீவன் இருக்குது அப்படின்னால் ஒரு கை இருக்குது. ஒரு கையை நம்ம ஒரு ஒரு கதைக்காக வச்சுப்போம். ஒரு கையை வெட்டிடுறோம். கையை வெட்டிட்டா ஜீவன் போயிடுமா அப்படின்னா போகாது. அப்போ ஒரு கை வெட்டுப்பட்டால் ஜீவன் போயிடுமான்னா போகாது. அப்போ இறக்க மாட்டான். அப்போ அந்த ஜீவன்கிறது எங்கே இல்லை, கையில் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவன் தான் தேவை. இந்த உடலை இயக்குவதற்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவன் தான் தேவை, இந்த உயிர் தான் தேவை. மற்றவர்கள் இப்படி புரிஞ்சுங்க, உயிர் தான் தேவை. உயிர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே இயங்காது. உயிர் இல்லைன்னா அது செத்த பிணத்திற்கு ஒப்பாகும். அதற்கு அசைவு கிடையாது. உயிர் இருந்தால் அதற்கு இயக்கம் இருக்கும். உயிர் இல்லை என்றால் அதற்கு இயக்கம் இருக்காது. சமாதி நிலையிலும் இயக்கம் இருக்காது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்படி ஒரு கையை வெட்டினாலும் இந்த ஜீவன்கிறது போயிடுச்சா அப்படின்னா போகலை. இப்போ 2 கையும் வெட்டிடுறோம், ஜீவன் போயிடுமா அப்படின்னா போகாது. சரி, 2 காலையும் வெட்டிடுவோம், ஜீவன் போயிடுமா அப்படின்னா போகாது. அப்போ 2 காலையும் இழந்துட்டார், 2 கையையும் இழந்துட்டார். அவர் உயிரோடு வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும். அப்போ 2 கைக்குள்ளார என்ன இல்லை அப்படின்னா ஜீவன் இல்லை. 2 கால்குள்ளார என்ன இல்லை அப்படின்னா ஜீவன் இல்லை. அப்போ ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ உலகத்தார்கிட்ட ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? உடம்பு முழுக்க இருக்குது, பரவி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம் சிவானந்த பரமஹம்சர் மட்டும்தான், சித்தர்களும் மகான்களும் மட்டும்தான் ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னால் பூர்வ மத்தியத்தில் இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர் கூட்டத்திற்கும்
அவர் வந்து பிரகடனப்படுத்தினார். இப்போ ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னா புருவ மத்தியத்தில் இருக்குது. அப்போ புருவ மத்தியத்தில் இருந்துக்கிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருவ மத்தியத்திலிருந்து ஒரு மனுஷன் நல்லா தூங்குறான், நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான். அப்போ ஜீவன் ஒடுக்கத்தில் இருக்கும். இப்போ தூங்கி விழித்து எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே அந்த ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னா விழிப்படையும். விழிப்படையும் போது அதுக்குள்ளே என்ன இருக்குது ஜீவனுக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா மனம் இருக்குது. இப்போ மனம்தான் இந்த உடலை இயக்கும். இந்த மனமற்ற நிலையில்தான் இந்த உடல்ங்கிறது இயங்காது, ஜீவன் மட்டும் இயங்கும். அது சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனம் இந்த புறத்தில் வந்து செயல் பண்ணுது. நைட்டு தூக்கத்தில் ஏதாவது வேலை செய்கிறோமா, ஏதாவது செய்கிறோமானா ஒன்றுமே செய்கிறதில்ல. ஒரு செத்த பணம் போல தான் இருக்கும். இதுதான் வந்து வள்ளுவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சாக்காடு என்பது, இந்த மரணம் என்பது எப்படி அப்படின்னா, இது வந்து மரணத்திலேருந்து விழிக்கிறோம் இல்லையா, அது வந்து பிறப்பு எடுத்த மாதிரி. இந்த தூக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து மரண மாதிரி. இது சில வகை மனிதர்கள் அப்படின்றத விட தேவர்கள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ தேவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நிர்ணயங்கிறது மாறுபடுது. கிரகங்களுக்கு கிரகங்கள் மாறுபடுது. இப்போ வந்து தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறத விட நம்ம வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் இந்த காலம்ன்றது மாறுபடுது அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்போ இன்னொரு கிரகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு நாள் போகிறது அவங்களுக்கு வந்து ஒரு 100 வருஷம் கடந்ததுக்கு சமமாக சில கிரகங்கள் இங்கே வந்து இருக்குது. அப்படி இந்த கால மாற்றங்கள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேவர்கள் வந்து நம்ம இங்கே ஒரு நாள் வாழ்கிறது தேவர்களுக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்ததுக்கு சமம், அவங்க ஒரு நாள் வாழ்ந்தது நம்ம 100 வயசு ஒரு ஜென்மம் எடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மறைபொருளாக சொன்னது. அது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த கிரகத்தை சொல்லியிருக்கேன். இப்போ இப்படி இருக்குது. இந்த காலங்கிறது வேறுபட்டு இருக்குது. நம்ம பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் உள்ள அந்த கால இடைவெளிங்கிறது வந்து இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த ஜீவன் வந்து வெளியில் வருது அப்படின்னாக்குள்ள அதில் ஜீவனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சித்த வித்தியார்த்திகள் தெரியும். மற்றவர்களுக்கு தெரியுமா அப்படின்னால் அது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் தெரிஞ்சுக்கிங்க, அந்த மனம்ங்கிறது எங்கே போய் ஒடுங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவனில் போய் ஒடுங்கும். மனமற்ற நிலைக்கு போகணும்னா ஜீவனில் தான் அதை போய் ஒடுங்க வைக்கணும். அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஜீவன்லேருந்து தான் வந்திருக்கு. முதல்ல உயிர் தான் அங்கே வந்து உருவாகும், அந்த ஜீவன் தான் வந்து உருவாகும். அதுக்கப்புறம்தான் அதுலேருந்து என்ன உருவாகுது, மனம் உருவாகுது. அந்த மனம் செயல்படணுன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் செயல்படணுன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் வேணும். அப்போ அங்கே மனம் செயல்படணுன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணம் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணத்தின் வழியாக செயல்படுவதற்கு அகங்காரத்தின் வழியாக செயல்படணுமா இல்லை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது எது முடிவு பண்ணும் அப்படின்னால் உங்களுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் முடிவு பண்ணும். மனதுக்கு அப்புறம் சித்தம், புத்தி, அகங்காரம் முடிவு பண்ணும். இந்த மனம் எதன் வாயிலாக செயல்படணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அறிவின் வழியில் செயல்படுறீங்களா, இல்லை இந்த மனம் வந்து அறிவின் வழியே செயல்பட போதா, புத்தியின் வழியே செயல்பட போதா, இல்லை அகங்காரத்தின் வழியே செயல்பட போகுதா அப்படிங்கிறத எது நிர்ணயிக்கும் அப்படின்னா இந்த வந்து மனம்தான் இதை வந்து நிர்ணயிக்குது. மனமும் ஜீவனும் தான் இதை வந்து நிர்ணயிக்குது.
இப்போ இப்படி இதன் வாயிலாக தான் இந்த உடலுக்கு இயக்கம் என்பது நடக்கிறது. இந்த மனதின் வழியாக மனம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது செயல்படணும் அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் அது செயல்படணும். இப்படி ஐம்புலன்கள் வழியாக அது செயல்படுது. இப்போ ஜீவன் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவன் மேலே இருந்து கொண்டு மனம் அப்படின்ற வேலை ஆட்களை வச்சிருக்கு. இந்த மனம்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தம் புத்தி அகங்காரம் அப்படி வச்சிருக்கு. இப்படி இவர்கள் வாயிலாக இது செயல்படுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அகங்காரம் செயல்படுது அப்படின்னா நான்ன்ற அந்த கர்வம் இருக்கும். இப்போ நான் இப்போ ஒரு குழந்தை நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுப்போம். யார் கல்யாணம் பண்ணுறா? நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த அகங்காரம் தான் நாங்கள் திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணுது. இந்த மனைவின்றவ யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். மற்றவர்களுக்கு சொந்தமா அப்படின்னா ஒத்துக்காது, இந்த அகங்காரம் ஒத்துக்காது. அதனால தான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அகங்காரத்தின் வழியாக தான் இந்த உலகம் செயல்படுகிறது. அகங்காரம் இருந்தால் தான் திருமணம் பண்ணுறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ எல்லாமே பண்ண முடியும். இந்த அகங்காரம் மாயையின் வழியில் செயல்படுது. இந்த மாயையின் வாயிலாக தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கிங்க. மாயன் வாயிலாக தான் இந்த உலகம் செயல்பட்டுருக்கு. இந்த மாயைக்குள்ளே என்ன இருக்குன்னா அகங்காரம் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தி நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும். இந்த அறிவும் சில நேரங்களில் அதிக நேரங்களில் நல்லதை சொல்லும், ஒரு சில நேரங்களில் அதுவும் புரியாமல் சில கெட்ட விஷயங்களை அதுவும் சொல்வது உண்டு. ஏனால் இந்த ஐம்புலன்களில் அவைகள் அனைத்தும் இந்த அகங்காரத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றன. அந்த அகங்காரம் எதன் வழியில் அந்த ஆசையின் வழியில் சிக்கி கொண்டிருக்கிறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று இன்னொன்றுத்தில் சிக்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சிக்கல் எல்லாமே இல்லாமல் நான் ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களேயானால் நான் செயல்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ நான் செயல்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த அகங்காரம் இந்த ஆசையை அற்றுணும். ஆசை எதுக்குள்ளே போகணும்? ஆசை அகங்காரத்துக்குள்ளே போகணும். அகங்காரம் என்ன பண்ணணும்? அந்த சித்தம் புத்தி அதுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் எண்ணம், அதுக்கப்புறம் மனம் அதுக்குள்ளே போகணும். மனம் எங்கே போகணும்? ஜீவனுக்குள்ளே போகணும். இப்படி பெரிய பெட்டி என்பது ஜீவனாக இருக்கிறது. அப்போ அதில் அதுக்குள்ளே இன்னொரு சின்ன பெட்டி இருக்குது, அதுக்கு பேர் மனம். அதுக்குள்ளே இன்னொரு பெட்டி இருக்குது, அதுக்கு பேர் சித்தம். அதுக்குள்ளே இன்னொரு பெட்டி இருக்குது, அதுக்கு பேர் புத்தி. அதுக்குள்ளே இன்னொரு பெட்டி இருக்குது, அதுக்கு பேர் அகங்காரம், எண்ணம். அதுக்கு அப்புறம் இந்த செயலில் ஈடுபடுது இல்லையா? அது எப்படி ஈடுன்னா ஆசையின் வயப்பட்டு அது ஈடுபடுது. இப்போ எண்ணங்கள் வழியாக ஈடுபடுது. இப்போ எண்ணங்கள் தோன்றும். ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னால் இந்த எண்ணங்கள் திட்டமிடும். எந்த விஷயங்கள் நீங்கள் செய்யணுன்னாலும் அங்கே எண்ணம் எழுணும், அது திட்டமிடணும். அதுக்கப்புறம்தான் அது செயல்படும். இப்போ அவசரமாக எண்ணம் எழுந்து அவசரமாக செயல்படுவது அகங்காரம் டக்குன்னு செயல்பட்டோம். அந்த இடத்துல சித்தம் செயல்படுது அப்படின்னால் என்ன பண்ணும்? யோசிக்கும், ஆலோசிக்கும். இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஆலோசிக்கும். ஆலோசித்து அதுக்கப்புறம் அது ஒரு முடிவு எடுக்கும். அதுக்கு முடிவெடுத்ததுக்கப்புறம் நேராக என்ன பண்ணும்? அகங்காரம் அதுக்குள்ளே இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத அதுதான் முடிவு பண்ணும். அப்போ இந்த சில நேரங்களில் அவசரமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். டக்குன்னு புத்தியின் வழியாக எடுப்போம். அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். புத்தியின் வழியில் சேர்க்கல அப்படி நம்ம செயல்பட்டுருவோம். சில நேரங்கள் அகங்காரத்தின் வழியில் செயல்பட்டுருவோம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஒரு ஆள் நம்மளை அடிச்சிடுறாருன்னு வச்சுங்க. அவர் மிகப்பெரிய
ஒரு கோடீஸ்வரராகவே வச்சுப்போம். இப்போ அவர் வந்து நம்மளை அடிச்சிடுறாரு. அடித்த உடனே யாராக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 10 பேர் கூட வரல, தனிப்பட்ட முறையில் வந்திருக்காருன்னு வச்சுப்போம். உங்கள் அகங்காரம் செயல்படக்குள்ளே என்னை அடிச்சுட்டானக்குள்ளே நீங்கள் இந்த அகங்காரம் என்ன பண்ணும்? அவனை அடிக்கும் இல்லையா? இப்போ அவனை அடித்தே தீரும். ஆனால் இந்த அனுபவ அறிவு இருக்கு இல்லையா, இந்த அனுபவ அறிவை வைத்துக்கொண்டு இந்த அகங்காரம் செயல்படாமல் அறிவின் வழியே சிந்திச்சதுன்னு வச்சுங்க, இந்த அறிவுங்கிறதும் இந்த அனுபவம் சார்ந்தது தான் இந்த அறிவு. இந்த அறிவுங்கிறது பழகிறது தான், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறது தான். இந்த சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, அதுக்கு வந்து அறிவு இருக்குமா? அறிவு முதிர்ச்சியில் இருக்காது. அதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இவர் யார் என்ன, ஏன்னா அனுபவம் இல்லை அதில். அப்போ அனுபவம் கலந்த அறிவு தான் இந்த முதிர்ச்சி நிலையில் இருக்கும். அப்போ இந்த குழந்தைய போய் அடிக்கிறாங்கக்குள்ள அது வந்து அடிக்கும், திரும்பி அடிக்கும். அது யார் அடித்தாலும் அடிக்கும். ஆனால் முதிர்ச்சி அடைந்த இந்த அறிவு என்ன பண்ணோம்? என் கோடீஸ்வரனாக இருக்கான், இவனை நம்ம அடித்தால் இவன் ஆளாச்சின்னு வந்து அடிப்பான், இல்லை நம்மளை கொன்னுடுவான், இல்லை போலீஸ் மூலயமா நமக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது தீங்கு விளைவிப்பான். இப்படி பலவிதமாக இந்த அறிவு யோசித்து அவன் அடித்தான்னா அப்போ என்ன செய்வேன்? ஏன் அடிச்சிங்க, என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்கும். சில கோபக்காரர்கள் திரும்பவும் அடித்து விடுவார்கள். அடிச்சுட்டு அதில் இருக்கிற அவஸ்தையெல்லாம் படுவாங்க. சில நேரத்தில் காரணத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு சரியாக இருந்தால் அதுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருக்குது. நம்மளால் எதிர்க்க முடிந்தவர்களை எதிர்ப்பது என்பது வேறு. எதிர்க்க முடியாதவர்களை நான் எதிர்ப்பேன் என்று அவஸ்தையில் மாட்டிக்கொள்ளும் சில நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அகங்காரத்தின் வழியில் செயல்பட்டு விடுவார்கள். அவனை அடிச்சுட்டா அடிச்சிடணும் அப்படின்னு அகங்காரத்தின் வழியில் செயல்பட்டுருவாங்க. சிந்திச்சு செயல்பட மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்ற நமக்கு ஒரு வாய்ப்பு வரக்குள்ள அவனை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அவனுக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்யணும். அறிவின் மூலயமாக அவனுக்கு செய்யணும். அது நம்ம செஞ்சதாகவே இருக்கக்கூடாது. இவர்களுக்கு இணையான இன்னொரு ஆள்கிட்ட நம்ம இவரை வந்து மாட்டி விடணும் அப்படின்ற அறிவு சிந்திக்கும், புத்தி செயல்படும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பொறுமையாக இருந்துட்டு விட்டுடும். நீங்கள் இப்படி தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொன்னேன். இந்த குழந்தைக்கு புத்தி இருக்குமானால் அதுக்கு புத்தி இருக்காது. இந்த குழந்தையெல்லாம் போட்டு மூத்தறதுல மலத்தில் அப்படியே பிறண்டுக்கிட்டு கிடக்கிறத பார்ப்பீங்க. இப்போ நம்ம அப்படி கிடப்போமா? ஏன் அப்படின்னா நமக்கு அனுபவ அறிவு வந்துருச்சு, அறிவு முதிர்ந்துருச்சு, அனுபவ அறிவு கிடச்சிருச்சு. அந்த குழந்தைக்கு அதை சார்ந்த அனுபவ அறிவு இல்லை. அப்போ அந்த அனுபவ அறிவு முதிர்ச்சி அடையலை. இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி தான் இது செயல்படுது. இந்த ஜீவன் எப்படி செயல்படுதுன்னா இப்படி தான் செயல்படுது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தின் வழியாக செயல்படுது. அப்படி செயல்படும் பொழுது ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால், ஜீவன் புருவ மத்தியத்திலாம் இருக்குது. அங்கே இருந்து வேலையாட்களை வைத்து வேலை செய்யுது. இப்போது ஒரு முதலாளி இருக்கார், ஒரு இடத்துல உட்காந்துப்பார். இப்போ இந்த வயக்காட்டுக்கு போங்க, அந்த வயக்காட்டுக்கு போங்க, அறுப்பு அறுத்துருங்க, இன்றைக்கி வந்து நெல்லை அடிச்சிருங்க. இவர் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் சொல்லிவிடுவார். அதுக்கு ஒரு மேனேஜர் போட்டுருவார், அவர் பார்த்துப்பார். அதே போல தான் இந்த ஜீவன், இந்த உலக இயக்கமும் இறைவனும் அப்படி தான் இருக்கிறார். இந்த ஜீவனுக்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். மற்றது எல்லாமே இந்த ஜீவனும் அந்த பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் ஒரே நிலையில் உள்ளது தான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து, ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயங்கள் தான் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வித்தியாசம்தான் அதுக்கும் நமக்கும். அப்போ அவர் எப்படி ஒரு இடத்துல இருந்து கொண்டு அதே இடத்தில் இயங்கி இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஐம்பூதங்கள் வழியாகவும் இந்த கிரகங்கள் வாயிலாகவும் உலகத்தை, பிரபஞ்சத்தை இயக்குகிறாரோ, அப்படிதான் இந்த ஜீவனும் புருவ மத்தியில் இருந்து கொண்டு ஐம்புலன்கள் வழியாக மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அதன் வாயிலாக இந்த உடம்பை இயக்குகிறது. ஐம்புலன்கள் வழியாகவும்
இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கள் வழியாகவும் இந்த உடம்பை இயக்குகிறது. அதற்கு ஒரு ஓமை சொல்வார் சாமி. என்ன அப்படின்னா, சூரியன் மேலே இருக்குது, சூரியனோட பிரகாசம்தான் உலகம் முழுக்க பரவி இருக்குது. சூரியனாக எல்லா இடத்துலையும் இருக்குது. சூரியனோட ஒளி கதிர்கள் தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்ச்சு தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் பயன்படுது. சூரியன் கிட்டக்க வந்தால் நம்ம தாங்குவோமா? அது மேலே தான் இருக்குது. அதோட ஒளி கதிர்கள் தான் பரவி இருக்குது. அதே போல் தான் ஜீவன் மேலே இருந்து கொண்டு அதோடைய சக்தியெல்லாம் எங்கே இருக்குது? உடம்பு முழுக்க எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குது. இந்த உடம்புங்கிறது கோடிக்கணக்கான அணுக்களின் தொகுப்பே இந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பில் முக்கியமான தொகுப்பு, முக்கியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கனால், எது இருந்தால் நம்ம உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோன்னா ஜீவன் இருந்தால். அப்போ அந்த ஜீவன் இருப்பதற்கான ஆதாரம் வேணும் இல்லையா? இந்த கூடு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த ஜீவன் இருக்குது. இந்த கூட்டுக்குள்ளே எந்தெந்த பாகங்கள் அது உயிரோடு இருப்பதற்கான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட மூலாதாரம் இருக்கு இல்லையா? அந்த மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் தான் தேவை. 2 கை தேவையான தேவையில்லை, 2 கால் தேவையான தேவையில்லை. இந்த 2 காலும் 2 கையும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான செயல்பாட்டுக்கும் தான் இது. இந்த கால் இல்லாமல் கை இல்லாமல் இந்த உடம்பு செயல்படுமானா? செயல்படாது. ஒரே இடத்தில் தான் இருக்கும், அது செயல்படாது. அப்போ இந்த கால் இல்லை, காலை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், கை 2த்தையும் கட் பண்ணிட்டாங்க, இந்த உடம்பு, இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்குமானா? இருக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவை? மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் தான் இந்த உடம்புல உயிர் என்ன பண்ணுது? மேலேயும் கீழுமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜீவன் இந்த 10 விதமான காற்றுகள் இருக்குது. பிராணன், அபானன், கூர்மன், விதானன் அப்படின்னு ஒரு 10 விதமான காற்று இருக்குது. இந்த காற்றை வைத்து இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது. அங்கேருந்து இப்போ அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலூன் இருக்குது. ஒரு பலூனில் நம்ம ஒரு நீட்டு பலூனுன்னு வச்சுப்போம். அது அந்த நீட்டு பலூனு எப்படி இருக்குது அப்படின்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது. இப்போ கால் 2ம் இல்லை அப்படின்னா மூலாதாரம் வரைக்கும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு காற்றடிக்கிற பம்பு ஒன்று வச்சுருக்கோம். அந்த பம்பை மேலே அந்த உச்சந்தலையிலேருந்து அந்த பம்பை வாய்ப்பகுதி இருக்கா அதில் வச்சு அடிக்கிறோம். அடித்தோடனே என்ன பண்ணுது? அந்த காற்று அது பரவி கீழ் வரைக்கும் போகுது, கீழ் வரைக்கும் போய் அங்கே ஏற்குது. அப்போ அந்த காற்று கொஞ்சம் குறையுது. குறைஞ்சவொடனே திரும்ப பம்பை வச்சு அடிக்கிறோம். திரும்பவும் காற்றை போய் அதை ஃப்ரெஷ்ஷாக்குது, பெருசாக்குது. அப்போ இப்படி தான் இயங்குது. இப்போ அதே போல் தான் நாங்கள் இருந்து கொண்டு எல்லா பிராணன், அபானன் இது எல்லாத்தையும் வைத்து இந்த உடம்பை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயக்குது. அப்படி கால் இல்லை அப்படின்னா மூலாதாரம் வரைக்கும் இயக்கும். இதனால தான் இந்த குடல் பகுதியிலிருந்து மூலாதாரத்துக்கு மேலே இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ராஜ உறுப்பு என்று சொல்கிறோம். இதில் தான் முக்கியமானது. இது இல்லாட்டினா உயிர் வாழ முடியாது. கை இல்லாமல் இருந்தாலும் வாழலாம், கால் இல்லாமல் இருந்தாலும் வாழலாம். ஆனால் எது இருந்தால் வாழ முடியாது, எது இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவன் இல்லைன்னா வாழ முடியாது. வயிற்றில் ஏதாவது ஒரு ஓட்டை போட்டுடுறான், அந்த வயிற்றில் ஓட்டையை போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குடல்லாம் தைச்சிடுறாங்க, உயிர் வாழலாம். அப்போ தைக்க முடியாத அளவுக்கு ஓட்டை பெருசாகிடுச்சு, உயிர் வாழ முடியாது. அப்போ பிளாஸ்டிக் குடல் ஒன்று வைக்கிறான், ஏதாவது ஒரு மாற்று வழி செஞ்சிடணும். இப்போ அதுமாரி பிளாஸ்டிக் குடல் வச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்தவங்க உயிரோடு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஹார்ட்டுக்கு இன்னொரு ஹார்ட்டை வச்சு இயக்க முடியுமா அப்படின்னா, கண்டுபிடிப்பில் என்ன பண்ணால் மிருகங்களோட ஹார்ட்டை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்தான். அது கொஞ்ச நாள் மனிதனோட அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கு இணையாக செயற்கை ஹார்ட்டை வச்சு இயக்க முடியுமான்னு எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்போ அது நீண்ட நாளுங்கிறது இருக்க முடியல. இப்போ நுரையீரலை இதமாரி தயாரிக்க முடியுமா? ஹார்ட்டை இதுமாரி தயாரிக்க முடியுமா? இந்த ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? இந்த குடலுங்கிறத மேனேஜ் பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ணிட்டான் அறிவியலில். இப்போ இந்த ஹார்ட்டையோ நுரையீரலையோ இங்கே அவன் உருவாக்குறதுக்கான கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். மேக்சிமம் முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதையும் மீறி தான் இறைவன் இந்த உலகத்தை இயக்குகிறான், இறைவன் இருக்கிறான்றதுக்கு ஆதாரம் இதான். என்ன அப்படின்னா, உயிருங்கிறது நம்மளோட அப்பாவோட உடம்புலேருந்து அந்த உயிருங்கிறது அந்த விந்தணுக்களாக அந்த கர்ப்பப்பையில் விழுந்து உயிர் உருவாகுது. அது நம்ம இல்லைன்னு அப்படி சொல்லலை. ஆனால் அது எப்போ போகுது, எந்த நிமிஷத்துக்கு உருவாகுது, எந்த நிமிஷத்தில் அது மனித உருவெடுத்து வெளில வரப்போகுதுங்கிற அந்த கணிப்பு இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. எந்த க்ஷணத்தில் வெளியில் போகுது உயிர், கண்டுபிடிப்பு இல்லை. இப்போ இங்கே தான் அவன் ஸ்டெக்காகி நிற்கிறான். அப்போ இந்த உலகெல்லாம் இயங்குவதற்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லை ஆதாரமாக. இப்போ நம்ம பிறக்கணும்னா நம்ம அப்பா அம்மா வேணும், அவங்க பிறக்கணும் அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அப்படியே என்ட்டு போகுது இல்லை. அப்போ ஏதோ ஒரு பொருள், முதல் பொருள் இருக்கணும்ல. இந்த முதல் பொருளில் தான் வள்ளுவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருமே அது ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் தானே. பரிணாம வளர்ச்சியில் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அதை ஒத்துக்காமல் இல்லை. அப்படி இந்த உடம்பு இயங்கணும், உடம்புக்குள்ளே இந்த உத்தமன் இருக்கணும்னால் இந்த மூலாதாரம் வரைக்கும் இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதன் ஜீவன் முக்தி அடையலாம். இப்போ கண் இல்லாமல் இருக்கான். இப்போ கண் 2 கண் இருக்குது. 2 கண்ணெல்லாம் புருவ மத்தியத்தை பார்க்கணுன்னு சொல்கிறோம். கண்ணே இல்லை ஒருத்தவருக்கு. அவர் இப்போ இந்த சித்த வித்தையை பயிற்சியை செய்து கொண்டு அவரால் முக்தி அடைய முடியுமானா முடியும். அந்த பயிற்சியை வாங்கி கொண்டு அந்த பயிற்சியை செய்தார்களேனால் அவர் ஜீவன் முக்தி அடைய முடியும். அப்போ கண்ணுங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாதவர்களுக்கு அதுக்கு முக்கியம் இல்லை. உள்ளார ஒரு கண் இருக்குது. நீங்கள் அதற்கான பயிற்சிகள் எடுக்கணும். இப்போ கண் இல்லாதவர்களும் முக்தி நிலையை அடைய முடியும். கால் இல்லைனாலும் கை இல்லைனாலும் அடைய முடியும். இப்போ அதுக்குள்ளே இந்த ஜீவன் எப்படி நடமாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவன் பிராணசக்தி, அந்த பிராணன் வழியாக மூலாதாரம் வரைக்கும் சென்று இயங்குகிறது. மூலாதாரம் வரைக்கும் வருது. வாய்வாக அது சலித்து அந்த ஜீவன் வெளியில் வேலை செய்யணும் அப்படின்னால் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தியாக வாயுவாக கீழே இறங்கி வருது. அந்த வாயு எப்படி வருதுன்னா, அந்த 10 விதமான காற்று ஆக வருது. அப்படி மூலாதாரத்தில் இருந்து வெளியேற்றுது. மலத்துவாரம் வரைக்கும் மலத்தை வெளியேற்றுவதற்கும் இந்த மலை ஜலம் சிறுநீரை வெளியேற்றுவதற்கும் எது தேவைப்படுகிறது? அந்த வாயு தேவைப்படுகிறது. இப்படி தான் இந்த உடம்பு இயங்குகிறது. அப்படி என்றால் இது எல்லாம் செய்வது எது அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த ஜீவனும் மனமும் ஜீவ சக்தி ஆகிய வாயுவும் தான் இந்த வேலையை செய்யும். இப்போ இதற்கெல்லாம் ஆதாரம் எது அப்படின்னா அந்த ஜீவன் தான். இதுக்குள்ளார என்ன இருக்குது? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பெட்டி, பெரிய பெட்டி. அந்த பெரிய பெட்டி ஜீவனாகவும், அதுக்குள்ளே சின்ன சின்ன பெட்டியாக உள்ளார இருக்குது. இது எல்லாமே இருக்குது, படிப்படியாக இருக்குது. அப்போ ஒன்றுத்துலேருந்து ஒன்று வெளிப்பட்டுக்கிட்டே வரும். கடைசியாக வெளிப்படுறது எது அப்படின்னா இந்த அகங்காரம். எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா எது செயல்படணும்? இந்த அகங்காரம் தான் செயல்பட முடியும். எனக்கு வேணும் இல்லையா, எனக்கு ஒரு மனைவி வேணும், இந்த அகங்காரம் செயல்படணும். இது பொது உடைமை அல்ல, தனி உடைமை தானே. அது எனக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு மட்டும்தானே. மகான்கள் இதனால தான் ஒரு சில மகான்கள் என்ன பண்ணுவாங்க, மகான்கள் சித்தர்கள்லாம் திருமணம் பண்ணிக்காமல் அந்த அகங்காரத்தில் சிக்கி கொள்ள மாட்டார்கள். இப்போ அகங்காரத்தின் வழியாக வெளிப்பட்டுட்டோம்.
என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கர்மா செயல்பட்டுடும். பாவம் புண்ணியம் அங்கே நடந்துடும். அப்படி இந்த ஜீவன்லேருந்து அந்த சக்தி வெளிப்படுது இல்லையா, அந்த சக்தி தான் விந்தணுக்களாக மாறி இங்கே வந்து வருது. அந்த சுக்கிலம்ங்கிறது மேலேருந்து தான் வருது. அந்த சுக்கிலத்தை அங்கேயே நிறுத்தி மேலும் கீழுமாக இந்த ஜீவனை தட்டி துறந்து அங்கே வைத்து இருக்கும் நிலைக்கு பேர் தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே அடக்கணும், இதுக்குள்ள சக்திக்குள்ளே. அப்படி இருக்கும் நிலைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தவனுக்கு சக்தியே இல்லைன்னா அங்கே ஜீவனே இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். ஜீவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த சக்தி இருக்குன்னா என்ன வேணும், ஜீவன் வேணும், ஜீவன் இல்லைன்னா சக்தி வேணும். அப்போ இந்த உடம்பு இந்த அகங்காரத்தின் இந்த மற்றவங்க இந்த உலகத்தில் நம்ம செயல்படணும். நம்ம போய் ஒரு வேலைக்கு போகணும், வேலையிலேருந்து சம்பாரித்து கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கணும், என்னுடைய மனைவிட்ட கொடுக்கணும். அந்த அகங்காரம் என்னுடைய மகன்கிட்ட கொடுக்கணும். ஆனால் ஒரு சித்தன் என்ன பண்ணுவான், சாப்பாடு இல்லை பொது உடைமையாக வச்சுருவான். யார் வேணுமோ என்கிட்ட இருக்குது, யார் வேணுமோ எடுத்துக்கலாம்பா. அப்போ அந்த பொது உடைமைக்கு நம்ம மகனுக்கு தான் நம்ம சொத்தை கொடுப்போம். சித்தன் அப்படி நினைக்க முடியாது, எனக்கு சொத்தே இல்லைன்னுவான். அவங்க பொது உடைமையாக வாழ்வாங்க. ஆனால் அகங்காரம் இருக்கும் அனைவரும் தனி உடைமையாக வாழ்வோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலக இயக்கத்திற்கு என்ன காரணம், இப்படி எல்லாம் இயங்கிட்டு இருக்கான். அகங்காரம் இல்லாமல் இங்கே யாராவது இயங்க முடியுமானா இயங்க முடியாது. மாயை இல்லாமல் இங்கே இயங்க முடியுமானா இயங்க முடியாது. இந்த உலகமே, இந்த உலக இயக்கத்துக்கு காரணமே மாயையும் அகங்காரமும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. இங்கே ஒவ்வொரு மனிதனும் அழகுபடுத்திக்கிறது, லிப்டிக் போட்டுக்கிறது, சவரம் பண்ணிக்கிறது, டை அடிச்சுக்கிறது, தன்னை வந்து தன்னுடைய பெருமைகளை பேசிக்கொள்வது. நாங்கள் வந்து அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்படி தான் நாங்கள் இருப்போம், இப்படிலாம் இருக்க மாட்டோம். இதெல்லாம் என்னன்னா அகங்காரத்தோட வெளிப்பாடு. நான் காரில் தான் வருவேன், நடந்து வர மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் அகங்காரத்தோட வெளிப்பாடு. இந்த அகங்காரத்தோட வெளிப்பாடு இல்லாமல் இந்த மனித இனம் வாழ முடியாது. ஆனால் மகான்கள் இந்த அகங்காரத்தில் இருந்து ஒடுங்கி தான் வாழ்வார்கள். அவருக்குள்ள இந்த அகங்காரம் என்பது ஒடுங்கி இருக்கும். இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார், கோபப்படுவார். கோபப்படக்குள்ள அவர் வந்து ரிஷியாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி அவர் கோபப்பட்டு அகங்காரத்தின் வழியாக இருக்கும் பொழுது தான் அவருக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த ஒரு பெண் வந்து அவரை வந்து கவர்ந்துடுறான். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் சுதாரித்து அவர் திரும்பவும் போய் திரும்பவும் ரிஷியாக அவர் மாறுகிறார். இப்படி முடியுமானா முடியும். இப்போ நம்ம திருமணத்தில் பந்தத்தில் ஈடுபடுறோம், குழந்தை பெற்றுட்டோம், திரும்பவும் அந்த சக்தியை இழந்துட்டோம். திரும்பவும் அந்த சக்தியை நாம் உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியும். ஏனென்றால் அது இரத்தத்திலேருந்து உருவாகிற ஒரு பொருள் தான் அது. அப்போ ரத்தம் எங்கேருந்து, உணவு வாயிலாக ரத்தம் உருவாகுகிறது. அப்போ அதன் வாயிலாக அது உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் சுத்தமாக நம் உடம்பில் சுத்தமாக அந்த சுக்கில சத்து இல்லை அப்படின்னா நம்ம இறந்து விடுவான். அந்த சுக்கில சத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலவழித்து கொண்டே இருந்தாலும் இறந்து விடுவோம். அதுதான் சாமி சொல்வார், தன்னுடைய சொந்த சொத்து என்பது அந்த சுக்கிலம்தான். அந்த சுக்கிலத்தை நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திருமணத்தில் ஈடுபட்டவர்கள் பாதுகாக்கணும். ஈடுபடாதவர்கள் ஃபஸ்ட்லேருந்து பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் செலவழிச்சிட்டிங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்ணிவிட்டு நீங்கள் பாக்கியை வச்சுக்கணும். பாக்கியை வச்சுருந்தா தான் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த உடம்பை இந்த உடம்பாக வைத்துக்கொள்வது என்பது எது அப்படின்னா அந்த சுக்கில சத்து தான். ஆகவே சாமி அதை என்ன சொல்கிறார், தான் சொத்தை தானே திருடுவானா, அப்படி திருடுகிறார். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது வாயிலாக தான் அது நமக்கு நம்மளோட சத்து வெளில போகுதா அப்படின்னால்
அப்படி மட்டும் அல்ல, அதிகமாக அந்த மாதிரி இருக்கக்குள்ளே வெளில போகுது சிற்றின்பத்தில். மற்ற நேரங்களில் பேசக்குள்ள, கண்ணால் பார்க்கக்குள்ள, காதால் செயல்படக்குள்ள, உடலால் நமக்கு செயல்படக்குள்ள. ஆகவே என்ன பண்ணும், இந்த செயல்பாடுகள்லாம் கம்மி பண்ணிக்கணும். அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது? அகங்காரத்தின் வாயிலாக, மனம் சஞ்சலப்பட்டதின் வாயிலாக. அதனால தான் என்ன பண்ணணும், எல்லா நேரத்துலேயும் சர்வகால சமயத்தும் எப்படி இருக்கணும் அப்படின்னால் இந்த கதியில் இருக்கணும். அந்த கதியில் இருக்கணும். இப்போ சொல்லியிருக்காங்க, சதா சர்வ காலத்தும் பிராணாயாமிக்கு வியாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரம் தான் அந்த கதியிலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வியாதியும் கிடையாது, நீங்கள் ஜீவன் முக்தி சீக்கிரம் அடைஞ்சிடலாம். அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ இந்த அகங்காரத்தின் வழியாக தான் நாம் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அகங்காரத்தின் வழியில் யார் செயல்படவில்லை என்றால் அகங்காரத்தை ஒடுக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் தான் எனது அப்படின்னு சொல்கிறோமோ அவர்கள் எல்லாம் அகங்காரத்தில் இருப்பவர்கள்தான். இது என் குழந்தை, என் சொத்து, என்னதுன்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் அகங்காரத்தில் தான் இருக்கிறீர்கள். சாமி ஏன் அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில் இருக்க சொல்லியிருக்காங்க சித்தர்களும் மகான்களும்னா அதற்கான பொருள் இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்படி அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பெருநிலையை அடைய முடியும். அப்படி இல்லாட்டினா அவர்கள் கூட இருந்தாலும் பற்றோடு இருக்கணும், ஆனால் பற்றற்று இருக்கணும். அவனோட பாதிப்பு எதுவுமே நம்மளை பாதிக்கக்கூடாது. இப்போ மனைவி செத்தா உட்காந்து அழுகுறோம், குழந்தை செத்துட்டா உட்காந்து அழுகுறோம். அந்த ஏன் அழுகுறோம்? ஏன் பொண்டாட்டி அப்படின்றதுனால அழுகுறோம், ஏன் பிள்ளை அப்படின்றதுனால அழுகுறோம். இப்படி நினைங்க. அவன் இறைவனோட பிள்ளைன்னா நீங்கள் அழுவீங்களா? அவன் திரும்பி இங்கே வரப்போகிறான் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அழுவீங்களா? அது அந்த உயிருங்கிறது அதுக்கு அழிவு கிடையாது. இந்த தோல், இந்த உடலுக்கு தான் அழிவு. அதுவும் முழுமையான அழிவு கிடையாது, மாற்றத்துக்குரியது. அது மண்ணாகவே மாறிடும். மண்ணிலிருந்து இது முழுமையாக உணவுப் பொருள் வழியாக இது உருவாச்சு, திரும்பவும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு அதே மண்ணாக மாறி திரும்பவும் உணவுப் பொருளாக மாறி அந்த காய்கறிகளாக விளைந்து அந்த மண் சத்திலேருந்து காய்கறி விளைந்து அதிலேருந்து சாப்பிட்டு மனிதனுக்குள்ளே திரும்பவும் அது ஒரு கருப்பையில் போகிறதா. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கெல்லாம் எத்தனை யுகம் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது, எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில் தான் வரும். சில நூல்கள் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 84 லட்சம் ஜீவராசிகளும் இருக்கான். இந்த 84 லட்சம் ஜீவராசிகளாகவும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை அது சொல்லுது. நம் நூல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவர்களுடைய அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அறிவை கொண்டு நமக்கு எது சரியானதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், இந்த வேதங்கள்லாம் சில விஷயங்கள் நல்லதையும் சொல்லியிருக்கு, கெட்டதையும் சொல்லியிருக்கு. இந்த மந்திரம், தந்திரம், இந்த யந்திரம், இதன் மூலமாக கூட நம் முக்தி நிலையை அடையலாம் என்ற ஒரு விஷயத்தை அது சொல்லுது. அதுவும் இந்த பிராமணர்கள் தான் அதற்கு உரியவர்கள்னு சொல்லுது. அங்கே என்ன இல்லை, சமத்துவம் இல்லை, அங்கே பொது உடைமை இல்லை. அப்போ அது என்னவா இருக்குது, பொய்யா இருக்குது. அப்போ யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வடிவமைச்சிருக்காங்க. அப்படி இல்லையா, அது இடைச்செருகளா அப்படின்னால் அதற்குள்ளே பெரிய ஆராய்ச்சிக்கு நமக்கு போக வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒவ்வாத விஷயமா இருக்குது, அதை விட்டுடுவோம். ஒரு யாகம் வளர்க்குறது, யாகம் வளர்த்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அந்த யாகம் வளர்த்து அதன் மூலயமாக முக்தி அடைய முடியுமா? எத்தனை பேர் முக்தி அடைஞ்சிருக்கான் அதை மாதிரி செஞ்சு? அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, யாரும் முக்தி அடையலை அதை மாதிரி செஞ்சு. அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க,
வேதம் ஓதுகின்ற சட்டநார பட்டரே வேத்திறப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ அப்படின்னு நம்ம வந்து சிவவாக்கியர் சொல்கிறார். மந்திரம் ஓதுற, யாகம் வளர்க்குற, இது வளர்க்குற, உனக்கு கடைசி காலத்தில் வேத்திறப்புன்னு மேலும் கீழுமாக மூச்சு இழுக்குது. அந்த நேரத்தில் என்ன அந்த வேதம் வந்து உதவிடுமா? நீ கற்ற வேதம் ரிக், யஜூர், சாமம், அதர்வனம், இந்த வேதம் வந்து உதவுமா? இப்போ சித்தர்கள் பாடல் இருக்குதுன்னு வச்சுங்க. சித்தர்கள் ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை சொல்லி அது வந்து உதவுமா? அந்த சாகுற நேரத்தில் நான் வந்து திருப்புகழை பாடுறேன் அப்படின்னு திருப்புகழை பாடிக்கிட்டே வாயால் பேசவே முடியாது, எப்படி பாடுவீங்க? சரி, அப்படியே பாடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் பாடுறீங்க, அந்த பாடுற நேரத்தில் உங்களுக்கு முக்தி அடைஞ்சிட முடியுமா? அது உங்களை விட்டு வெளியில் போயிடும். அது அடங்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதன் வழியில் மேலும் கீழுமாக நடத்தி அதை பழகி வச்சிருக்கிறவங்க தான் சித்தர்களும் மகான்களும் சித்த வித்தியார்த்திகளும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம், பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த வேத்திறப்பு வரக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வேத்திறப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், வாயை மூடி மேலும் கீழும் ஜீவனை கதாகதம் செய்து அது எங்கே அடங்கணுமோ அங்கே போய் அடக்கணும். அதை அடக்கிறதுக்கான வழிமுறைகள் யாருக்கு தெரியும்? இந்த சித்த வித்தியார்த்திகள் அதுக்கான தெரியும். அப்போ அந்த வேத்திறப்பு வரும்பொழுது அந்த வேதத்தை ஓதுனாலோ மந்திரம் சொன்னாலோ உச்சாதனம் பண்ணாலோ இல்லை சித்தர்கள் பாடல் பாடினாலும் எது செஞ்சாலும் சரி, நீங்கள் புற செயல் எது செஞ்சாலும் அது உதவாது. இப்போ அகச்செயல்னு ஒன்று இருக்குது, உள்ளாரையே அது கதாகதம் செஞ்சு அதை மேலே ஏற்றிட்டு போய் நிறுத்துகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் நிறுத்தணும். ஒரு தேர் இருக்குது. தேர் வந்து 4 வீதியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அது சுற்றிக்கிட்டு அது இருப்பிடம்னு ஒன்று இருக்கும். அந்த இருப்பிடத்தில் கொண்டு போய் அதை நிறுத்திடணும். இப்போ 4 வீதியில் சுற்றக்குள்ளே அந்த ரோட்டு வழியாக வேறு ஏதாவது போக முடியுமா? போக முடியாது, ஏன்னா தேர் அடைச்சிருக்கு. அப்போ அது எங்கே போனால் இது எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் அங்கே நடமாட முடியும் அப்படின்னா அதோட இருப்பிடத்துக்கு போனால் தான் மற்றவர்களுக்கு அது வந்து உதவும் அந்த வழி. அதே போல் நம்மளோட இருப்பிடத்துக்கு நம்ம போனால் தான் என்ன பண்ண முடியும், அங்கே வந்து நம்மளால் அடக்கமாக முடியும். அதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பழகி இருக்கணும். இப்போ வேறு வழியில் நம்ம போனோன்னா அது இடையூறாக தான் போகும். அதற்குன்னு ஒரு வழி இருக்கு இல்லையா, அங்கே தான் சுற்றணும். அது தேர் சுற்றுறது எங்கே சுற்றணும், அந்த 4 வீதியில் தான் சுற்ற முடியும். அதற்கான அகலம் இருக்கணும். அது எங்கே போகும், எந்த வழியாக சுற்றணுமோ அந்த வழியாக சுற்றணும். வேறு வழியில் போச்சுன்னா அது எங்கே போகும், காது வழியாகவோ வாய் வழியாகவோ கண் வழியாகவோ மலத்துவாரம் வழியாகவோ மூத்திர துவாரம் வழியாக இந்த ஜீவன் போயிடும். ஏன்னா அந்த வழியாக போய் தானே அதுக்கு பழக்கம். அதனால மற்றவர்களுக்கெல்லாம் காது வழியாக போயிடும். இந்த உயிர் போக்குள்ளே சில பேருக்கு என்ன பண்ணும், மலங்கழிச்சிருப்பாங்க இறந்தவங்க, அப்போ ஆசனவாய் வழியாக போயிடும். ஏன்னா அது வரைக்கும் போய் பழக்கப்பட்டிருக்கு. இப்போ மூத்திரம் துவாரம் வழியாக போகும். சில பேர் யூரின் போயிருப்பாங்க. சில பேர் மூக்கு வழியாக ரத்தம் வரும், மூக்கு வழியாக போயிடும். சில பேர் வாயை திறந்துக்கிட்டே இருப்பாங்க, மூடவே முடியாது, வாய் வழியாக போயிருக்கும். கண் சிகப்பாக இருக்கும். சில பேருக்கு கண்ணுலேருந்து பிளட்டு வந்த மாதிரி ரொம்ப சிகப்பாக இருக்கும், கண் வழியாக போயிருக்கும், காது வழியாக போயிருக்கும். எங்கே அதுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கோ அதன் வழியில் போகும். அதனால் அதிகபட்சமாக போவது எதுன்னா அந்த வந்து மலத்துவாரம் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் மூத்திரதுவாரம் வழியாகவும் தான் அதிகபட்சமாக போகும். இதை நம்ம வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த வேதமெல்லாம் அந்த வேத்திறப்பு வந்தபோது உதவாது. அப்போ எது உதவும் அப்படின்னால் இந்த சித்த வித்தையை நீங்கள் பழகி வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த மரணம் முடியும் தருவாயில் அது வந்து அது ஆசனவாய் வழியாக காது வழியாக போகாமல் அது மேலும் கீழுமாக இயங்கி மேலே அந்த புருவ மத்தியத்திற்கு மேல் ஜீவ அடக்கம் ஆகும். அப்படிங்கிறத நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அகங்காரம் என்பதுதான் இந்த புற செயலுக்கு அனைத்திற்கும் காரணம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள. இந்த அகங்காரம் இல்லை என்று உள்ளாரையே அதை ஐக்கியப்படுத்தினால், மனதின் வழியே ஐக்கியப்படுத்தினால்
அது செயல்படாமல் எண்ணங்கள் வழியாக செயல்படாமல் அதையெல்லாம் என்ன பண்ணும், அங்கேயே ஆலோசிச்சுக்கிட்டே இருக்கும், செயல்படாது. இந்த அகங்காரம்தான் இந்த உடல் இயக்கத்திற்கும் உலக இயக்கத்திற்கும் அடிப்படையான காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் பேசாமல் எந்த செயலும் செய்யாமல் சொல்லற சும்மா இரு என்று எல்லா சித்தர்களும் மகான்களும் சொன்னதற்கு காரணம் அதுதான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.